முதலமைச்சர் விஜய் அண்ணா வந்து இவங்களை கவனிக்கணும். இவங்களுக்கு சீக்கிரம் மகளிர் உரிமை தொகை கிடைக்கணும். இவங்க பேர் பாப்பாத்தி, மண்திட்டு மலைவாழ் மக்கள் கிராமத்தில் இருக்கவங்க. இவங்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை கிடைக்கல அப்படின்னு ரொம்ப கோபமாக ஏக்கத்தோடு பேசினாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் பேசும்போது அவங்கள நான் இப்படி தொட்டு பேசினேன். அதில் உங்களுக்கு என்னன்னு தெரியல, நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து தப்பாக பேசினீங்க. அவங்க எனக்கு அக்கா மாதிரி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி கஷ்டப்படுற மலைவாழ் மக்களை யாருமே தொட்டு பேச மாட்டாங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய வழியாக இருக்கும். உண்மையிலாம் இல்லைங்களா? நான் தொட்டு பேசுகிறது உங்களுக்கு தப்பாக தெரியுதா? உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது தானே? சந்தோஷம் தான். நான் 7 வருஷமாக இந்த மக்களை பார்க்குறேன். அவங்களுக்கான எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறேன். வீடு இல்லாமல் இருந்தாங்க, வீடன் பத்திரிக்கையில் போட்டு இப்போ எல்லாத்துக்கும் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வாங்கி கொடுக்காம நான் விட மாட்டேன். இவ்வளோ வேலை நான் செஞ்சிட்ருக்கேன். ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு கமெண்ட் போடுறது ரொம்ப ஈஸி. இறங்கி வேலை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி மக்களை வந்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். நம்ம அம்மாவா நம்ம கூட பிறந்தவங்களா பார்க்கும்போது அவங்க நம்ம மேலே அன்பாக இருப்பாங்க. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க, தப்பாக பேசாதீங்க. இவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வாங்கி கொடுக்கணும். அதை மட்டும் மனசில் வச்சுட்டு பேசுங்க.